வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி நாம் பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் அமையப்பெற்று பிறந்தவர்கள் என்னென்ன குணாதிசயங்கள், என்ன தோற்றம், அவர்களுடைய நற்பண்புகள் என்ன, அவர்களுக்கு எது சரியானதாக அமையும் என்பன பற்றியெல்லாம் இந்த பதிவில் மிக சிறப்பாக உள்ளது. பொறுமையாக முழுவதும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே. இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தோரிடம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் நடத்தி கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்து கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியங்கள் நமது சேனலின் பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இதை சொல்கிறேன். எனவே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்குவாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்கு போலாம் உறவுகளே. ரோஹிணியில் பிறந்தவர்கள் மிக உன்னதமான குணம் வாய்ந்தவர்கள் என்று சொல்வேன் நான். காரணம், இலகிய மனசு, சென்டிமெண்ட் அட்டாச், அதாவது பாசம் அதிகமாக இருக்கும். எமோஷனல் பார்ட்டி, பாசம் அதிகமானால் கண்கலங்கக்கூடிய, கஷ்டமான சூழல் வந்தால் கண்கலங்கக்கூடிய இலகிய மனது படைத்தவர், பாசத்திற்கு கட்டுப்பட்டவர், உறவுகளை மதிக்கக்கூடியவர். இப்படி இருக்கணும். தாய்மாமன் உறவு மட்டும் இவருக்கு ஆகாது, இவருக்கும் தாய்மாமனுக்கும் செட் ஆகாது. சிலருக்கு தாய்மாமன் யோகம் இல்லாமல் கூட இருக்கும். அதேபோல் நல்ல ரசனை மிக்கவர், கலைத்திறன் பண்பு கொண்டவர், படைக்கும் திறமை உள்ளவர். இவைகள் அத்துணையும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். தோற்றத்தில் நல்ல அழகான முகம், வசீகரமான தோற்றம், இவைகளை வைத்து பெண்களிடம் மிகவும் நல்ல அபிப்பிராயத்தையும் நல்ல உறவுகளையும் வைத்துக் கொள்வார். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பெண்களுடைய அனுகூலம் இயற்கையாகவே இருக்கும். பெண்களுக்கு இவர்களை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் இவர்களின் பேச்சுக்கள், நடவடிக்கைகள் அந்த அளவிற்கு சிறப்பாக அமையும். அதேபோல் இவர்களுக்கு குடும்ப நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்களானால், குடும்பத்தில் மிகவும் சிறப்பானதாக நபராக நடந்து கொள்வார். அதேபோல் இவருக்கு அலட்சியம் என்ற போக்கும் உண்டு. அதை சிலர் சோம்பேறித்தனம் என்று கூட சொல்வார்கள். அலட்சிய போக்கு என்று நான் சொல்வேன். அலட்சியம் இவர்களுக்கு இருக்கும். தாய் மீது பற்று, பாசம் உள்ளவர். தாய் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை கொடுப்பவர். அதேபோல் இவருக்கு நோய் வகைகள் குளிர்ச்சி
உடம்பாக தேகமாக இருப்பதால் சைனஸ் ப்ராப்ளம், கோழை என்று சொல்லக்கூடிய சளி தொந்தரவு, அதனால் ஏற்படக்கூடிய வைரஸ் காய்ச்சல், ஃபிக்ஸ், ஜனின் சொல்லுவோம் அது, முழங்கால் வலி, மூட்டு வலி மற்றும் கண் சார்ந்த பிரச்சனைகள், இவைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் இவர்களுக்கு எதிரிகள், நண்பர்கள் இப்பேற்பட்ட நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டால், நண்பர்கள் சொல்லவே தேவையில்லை. சிறப்பான நண்பர்கள் அதிகம். நண்பர்கள், பெண்கள் அனுகூலம் இவை இருந்தாலே எதிரிகளுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் எதிரிகளால் இவரை வீழ்த்த முடியாது. எதிரிகளை எளிதில் வீழ்த்தக்கூடிய சக்தியும் மூளைத்தனமும் உள்ளவர், புத்திசாலித்தனம் உள்ளவர். புத்திசாலித்தனத்தால் எதிரியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ விலகி கொள்ளவோ உள்ள திறம் படைத்தவர்தான் இவர். அதேபோல் இவருக்கு தொழில் நீர் சார்ந்து, பால் சார்ந்து, நீர்நிலை தொடர்பு உள்ள தொழில்கள் அத்துணையும் இவருக்கு சிறக்கும். உணவு வகை சிறக்கும். அதேபோல் பிரயாணத்தில் விருப்பம் அதிகம் இருக்கும். நிலையாக ஓரிடத்தில் இருக்க மாட்டார், கடந்து கொண்டே இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் கலைத்துறையில் இவர்களுக்கு சிறப்பை மேம்படுத்தி தரும். நடிக்கவோ அல்லது டைரக்டராகவோ அல்லது இசையமைக்கவோ அல்லது கவிதைகள், பாடல்கள் எழுதவோ, இது போன்ற கலைத்துறை இவருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதில் தொழில் அமைத்துக் கொள்வது இவர்களுக்கு மிகவும் கை கொடுக்கும், சப்போர்ட் செய்யும். இது அத்துணையும் இவர்களின் நட்சத்திரத்திற்குண்டான பலன்கள். இதை தாண்டி அவர்களுக்கு இன்னும் கிடைக்குது என்றால் அது அவரின் ஜாதக லக்னம் அமைப்பை பொறுத்து சிலது கிடைக்கும். ஆனால் நட்சத்திர பலனுக்குண்டானது மாறாது. இது அத்தனையும் அவர்களுக்கு இருக்கும். இப்படி மகத்தான நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பலன்களை சொன்னோம் என்ற மகிழ்ச்சியோடு நாளை மற்றுமொரு பதிவான மிருக சீரிசம் நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதுவரையில் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.